third day of the webinar on cloud computing. Now I request Mr. Saravanakumar sir to take over the session. Sir. So, thank you. So, good morning all. நம்ம லாஸ்ட் 2 டேஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில எக்ஸசைஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 2 ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் செகண்ட் டே நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து நம்ம அவுட்புட் வரல. ஸோ அந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு ஒரு எக்ஸசைஸ் காமிச்சிட்டு நேற்றுக்கு வராத அவுட்புட் வந்து நான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிச்சிருக்கேன். அண்ட் ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ரன் பண்ணி காமிப்பேன். ஸோ நம்ம இன்னைக்கு செஷனில் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஓகே. ஸோ நான் லாஸ்ட் 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை விஎம் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து விஎம்மோட லினக்ஸ் ஓஎஸ் ஒன்று ஆட் பண்ணி நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அந்த லினக்ஸ் ஓஎஸில் வந்து ஒரு கம்பைலர் ப்ரோக்ராம் வந்து நம்ம ரன் பண்ணி அதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்த்துருந்தோம். அண்ட் நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஆப் இன்ஜின் மூலியமா ஒரு சில ஒர்க் பண்ணியிருந்தோம். கூகுள் ஆப் இன்ஜின் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் வந்து எப்படி நம்ம ஹலோவேர்டில் ப்ரோக்ராம் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கூகுள் ஆப்போட பில்டிங் ஸ்ட்ரக்சரும் பார்த்துருந்தோம். அதாவது நம்மளோட ஹோஸ்டிங்கில் உண்டான எக்ஸசைஸ் நம்ம 4th எக்ஸசைஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தேர்ட் எக்ஸசைஸ் வந்து நமக்கு அதை ரன் ஆகலை. ஸோ அதை வந்து நான் இன்னைக்கு ரன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அந்த நேச்சுரலாக அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் தென் இன்னைக்கு வந்து நான் புதுசாக எடுக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 to 1 6 to 1. அதாவது என்னன்னா find a processor to transfer the file from one virtual machine to another virtual machine. அதாவது ஒரு விஎம்ல இருந்து இன்னொரு விஎம்க்கு ஒரு டேட்டா வந்து நம்ம ஷேர் பண்ணி காமிக்க போறோம். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட இண்டிவிஜுவல் லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம ஒரு விண்டோஸ் 10 ஒரு ஓஎஸ் வந்து நம்ம டிஃபால்ட்டா போட்டிருப்போம். ஸோ அதுல தான் வந்து நம்ம விஎம் பிளேயர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். அந்த விஎம் பிளேயர்ல நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஓஎஸ் ஆட் பண்ணோம். ஸோ அது வந்து நான் லினக்ஸ் வந்து ஃபெடரல் லினக்ஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த 6 எக்ஸசைஸ்ல என்னோட விண்டோஸ் 10ல உள்ள ஒரு ஃபைலை விண்டோஸ் அதாவது விஎம் பிளேயர்ல உள்ள லினக்ஸ் மூலமா வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்க போறேன். ஸோ எப்படி வந்து நம்ம ஷேரிங் பண்றது, நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம படிச்சிருக்கோம். நெட்வொர்க்ல வந்து நம்ம ஷேரிங் பண்ணும்போது ஒரு ஐபி அட்ரஸ் மூலியமா ஒரு மிஷின்ல இருந்து இன்னொரு மிஷினுக்கு வந்து நம்ம டேட்டா வந்து நம்ம ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா ஒரு விஎம் பிளேயர்ல எப்படி வந்து நம்ம டேட்டா ஷேர் பண்றது. ஸோ அப்போ எப்படி நம்ம இதை பண்ண போறோம் அப்படின்னா எல்லாமே வந்து கொரி பேஸ்ல பண்ண போறோம். கமெண்ட் பேஸ்ல கொரி பேஸ்ல வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ அதுக்கான ஒர்க்ஸ் வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்றோம். எப்படின்னா நம்ம லாஸ்ட் டைம் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். விஎம் பிளேயர் இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து ஒரு லினக்ஸ் சாஃப்ட்வேர் வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ ஒரு லினக்ஸ் வைஸ் நம்ம ஆன் பண்ணி இப்போ அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த 6th எக்ஸசைஸ், அதாவது என்னன்னா ஸோ இந்த 6th எக்ஸசைஸ்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் த ஃபைல் ஒன் டு அனதர். ஸோ அதை நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ ஆடியோ கிளியரா கேட்கறதுங்களா? எஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கறது வந்து 6th எக்ஸசைஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஆடியோ வந்து கிளியரா கேட்குதுங்களா எல்லாருக்கும்? ஓகே, தேங்க்யூ. ஸோ அந்த 4th and 5th வந்து 4th வந்து நம்ம நேற்றுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ திரும்பி ரிமைனிங் வேணா இன்னைக்கு நான் 4th காமிக்கிறேன். அண்ட் 5th எக்ஸசைஸ் வந்து அந்த கிளவுட் சிம் கான்செப்ட் வந்து கொஞ்சம் பெரிய கான்செப்ட். அது வந்து நான் நாளைக்கு ஸ்டார்ட் பண்றேன். அதாவது
அந்த 6th 7th 8th இது வந்து நம்ம அடுத்த 2 days நம்ம பார்த்துக்கலாம். அது கொஞ்சம் பெரிய கான்செப்ட்னால தான் வந்து நான் அதுக்குள்ள போகல. ஸோ அதுக்கு வந்து நிறைய சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஆட் பண்ணி காமிச்சிக்கணும். ஸோ அதனால தான். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 6th நம்ம என்ட்ரி ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட சிஸ்டம்ல வந்து நான் ஆல்ரெடி வந்து விஎம் பிளேயர் வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன், இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட விஎம் பிளேயர் என்னோட விஎம் ஒர்க்ஸ்டேஷன் வந்து நான் இப்போ ஆன் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஃபெடரோட ஒரு ஓஎஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது வந்து எனக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்து இதில் நம்ம ஃபைல் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஃபெடரோங்கிற ஃபைலை வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. ஸோ அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு மெனு விண்டோ வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த செட்டிங்கோட விண்டோ டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் நமக்கு வந்து ஹார்ட்வேர் ஆப்ஷன் சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஏன்னா அதில் தான் வந்து நம்ம டேட்டாவை ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனில் போயிட்டு ஷேர்டு ஃபோல்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட Windows 10 OSல ஒரு டிரைவ்ல ஒரு ஃபோல்டர் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு என்னோட மை கம்ப்யூட்டர்ல Windows 10ல உள்ள மை கம்ப்யூட்டர்ல ஸோ இதான் வந்து என்னோட பிரைமரி OS. ஸோ இந்த பிரைமரி OSல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டிரைவ்ல ஒரு நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறது. ஸோ ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். அந்த நியூ ஃபோல்டருக்கு வந்து நான் வந்து கிளவுட் லேப் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த Windows 10ல உள்ள ஒரு ஃபோல்டரை வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். இது வந்து என்னன்னா இதுதான் வந்து நான் என்னோட விர்ச்சுவல் மிஷின்ல வந்து நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ அதுக்காக இந்த ஃபோல்டர் நான் இப்போ கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த ஃபோல்டர் நேம் வந்து கிளவுட் லேப்னு இருக்காது. நெக்ஸ்ட் இப்போ என்னோட விஎம் பிளேயர்ல வந்துட்டு அந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணும்போது அதுல ஷேர் ஃபோல்டர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஷேர் ஃபோல்டர் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆப்ஷனை கிளிக் பண்றேன். அதுல ஷேர் ஃபோல்டர் தான் நான் கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணும்போது எனக்கு ரைட் சைட்ல வந்து ஃபோல்டர்ஸ் சொல்லி ஒரு விண்டோ டிஸ்பிளே ஆயிருக்குது. இந்த ஃபோல்டர்ல என்னோட Windows 10ல உள்ள அந்த பாத்ல உள்ள ஃபோல்டரை நான் வந்து இங்க சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இதுல ஆடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதுல வந்து எனக்கு ஒரு விசார்ட் விண்டோ ஓப்பன் ஆகுது. இதுல நெக்ஸ்ட்ங்கிற பட்டனை கிளிக் பண்றேன். ஸோ இதுல என்னோட போஸ்ட் பாத் கேட்குது. அதாவது என்னோட ஷேர் பண்ணக்கூடிய அந்த ஃபோல்டரை வந்து எனக்கு கேட்குது. ஸோ அந்த ஃபைலை வந்து நான் சூஸ் பண்றேன். ப்ரௌசர்ல போயிட்டு என்னோட மை கம்ப்யூட்டர்ல டி டிரைவ்ல ஸோ நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணாம நான் சூஸ் பண்றேன். ஸோ நான் வந்து என்னோட சிஸ்டம்ல டி டிரைவ்ல நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ டி டிரைவ் சூஸ் பண்ணிட்டு அதுல கிளவுட் லேப் ஸோ இந்த ஃபோல்டரை நான் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துருவேன். அண்ட் எனக்கு என்ன ஆச்சுன்னா அந்த ஃபோல்டர் வந்து எனக்கு இங்கே கிரியேட் ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் என்னோட ஃபைலை வந்து நான் நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துருவேன். ஃபினிஷ் கொடுக்கறதுக்கு முன்னால அந்த ஃபைல் வந்து நமக்கு ஷேர் ஆனால் போதுமா இல்லை ரீட் பண்ணால் போதுமா அந்த மாதிரி கேட்குது. ஸோ நமக்கு வந்து ஷேர் ஆனால் போதும். ஆனால் வந்து நான் எனபிள் மட்டும் ஷேர் வந்து எனபிள் பண்ணிட்டு ஸோ ஃபினிஷ் கொடுத்துருவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கிளவுட் லேப் அப்படிங்கிற இந்த ஃபைல் வந்து எனக்கு இப்போ ஷேர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா என்னோட ஃபைலில் வந்து நான் ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா Windows 10 நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஓஎஸ்ல வந்து நான் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டரை விஎம் பிளேயர் மூலியமா வந்து அதை ஆன் பண்ணி பார்க்கணும், ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அதுக்கு விஎம் பிளேயர்ல ஃபெடரோங்கிற ஒரு ஓஎஸ் வந்து நம்ம டிஃபால்ட்டா ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு அதில் செட்டிங்ஸ்ல போயிட்டு இப்போ நம்ம பண்ண செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தோம். அதில் ஆப்ஷன் மெனுல போயிட்டு ஸோ ஆப்ஷன் மெனுல போயிட்டு ஷேர் ஃபோல்டர்ல போயிட்டு ஸோ நம்மளோட கிரியேட் பண்ண அந்த பாத்தை நான் ஆட் ஃபைல் மூலியமா நான் ப்ரௌஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ஓகே கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துருந்தேன். இல்லை ஸோ இந்த ஸ்டெப்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபெடரோட இந்த ஓஎஸை வந்து நான் ஆன் பண்றேன், ஓப்பன் பண்றேன். என்னோட ஃபெடரல் தேட்டிக் வந்து எனக்கு இப்போ ஓப்பன் ஆகிட்டு இருக்குது.
இதில் வந்து என்னோட யூசர் நேம் வந்து திரு. ஸோ அதை சூஸ் பண்ணுறேன். இதில் வந்து என்னோட பாஸ்வேர்டு வந்து ஃபெடோரா, FEDORA. ஸோ அதை லாகின் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறோம்னா என்னோட ஃபைல் வந்து இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ஃபைல் வந்து என்னோட ஷேரிங்ல இருக்காங்கிறத செக் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் மூலயமா நம்ம செக் பண்ண போகிறோம். நம்ம வந்து விண்டோஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதில் போய் நம்ம வந்து பார்த்துக்கலாம். என்னோட ஃபைல் வந்து நான் ஷேர் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் ஷேரிங் பண்ணி நம்ம அந்த மாதிரி விண்டோஸில் நெட்வொர்க்குங்கிற ஒரு ஃபோல்டரில் போயிட்டு நம்ம ஃபோல்டர் ஷேர் இருக்க நம்ம செக் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம விஎம் பிளேயர்ல லினக்ஸ்ல செக் பண்றதுக்கு எல்லாமே கமெண்ட் ப்ராம்ப்ட வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அதனால வந்து என்னோட டெர்மினல் விண்டோ வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோட லினக்ஸ்ல வந்து என்னோட டெர்மினல் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெர்மினல் விண்டோவில் நான் வந்து யூசர் நேம் வந்து செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட யூசர் நேம் வந்து SU sudo நெக்ஸ்ட் வந்து என்னோட பாஸ் வந்து ஃபெடோரா. நம்ம டைப் பண்ணும்போது அங்கே டிஸ்பிளே ஆகாது. ஸோ நம்ம கரெக்டான வேர்டை பொறுத்து நம்ம என்ட்ரி கீ யூஸ் பண்ணால் நம்மளோட ரூட் ஃபைலுக்குள்ள நமக்கு அந்த ஃபைல் எனபிள் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த ஃபைலுக்கு என்னோட ஃபோல்டர் வந்து ஷேர் ஆயிருக்கா இல்லையா நான் செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு கமெண்ட் வந்து நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட கமெண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா VMware -HGFS client. ஸோ அப்படின்னு இந்த கமெண்ட் கொடுக்குறேன். இந்த இது என்ன கமெண்ட் அப்படின்னா இப்போ நம்ம வந்து சர்வரா வந்து யூஸ் பண்றது வந்து எதை யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த VM தான் வந்து நான் சர்வரா யூஸ் பண்றேன். என்னோட கிளைண்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ். ஸோ அப்போ என்னோட கிளைண்டோட இந்த சர்வர் வந்து ஆட் ஆகுன்னு சொல்லி நான் செக் பண்றதுக்காக இந்த கமெண்ட் கொடுக்குறேன். VMware -HGFS client. ஸோ இந்த ஃபைலை இந்த கீ கொடுத்து நான் இந்த கமெண்ட் கொடுத்து நான் என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி வந்து நான் ஒரு 4 ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னால் 3 ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து கிளவுட் லேபும் வந்து நமக்கு ஆட் ஆகிருக்குது. ஸோ இந்த இதுதான் வந்து நான் ஷேர் பண்ண ஃபோல்டர். ஸோ இப்போ எனக்கு வந்து என்னன்னா அந்த ஃபோல்டர் வந்து எனக்கு ஷேர் ஆனதா இங்கே நான் டிஸ்பிளே பண்ணி காமிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபோல்டர்ல உள்ள அந்த ஃபோல்டர்ல ஏதாவது கண்டென்ட் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணி காமிக்க போறோம். ஸோ அதுக்கு அதை லிஸ்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா MND அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமனா வந்து லினக்ஸ்ல வந்து ஒரு ஏரியா உண்டு. இது வந்து என்னன்னா ரூட் டைரக்டரியில உள்ள ஒரு ஏரியா MND-மாங்க. ஸோ MND-னா ஒன்றுமே இல்லை, மேனேஜ்மெண்ட். அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து மேனேஜ்மெண்ட். ஸோ அதான் வந்து இந்த ஷார்ட் ஃபார்ம் MND சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம இங்கே ஆட் பண்றோம். ஸோ அதுக்கு CD ஸ்பேஸ் /MND and /. ஸோ இந்த மாதிரி கமெண்ட் கொடுக்குறோம். அதாவது என்னன்னா மேனேஜ்மெண்ட்னு சொல்லி ஒரு டைரக்டரி வந்து இப்போ நான் கிரியேட் பண்றேன். ஸோ அந்த டைரக்டரியை வந்து என்டர் பண்றேன். ஸோ எனக்கு அந்த டைரக்டரி வந்து எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அந்த டைரக்டரிக்குள்ள நான் வந்து லிஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ LSங்கிற ஒரு கமெண்ட் கொடுத்து நான் லிஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதில் வந்து HEFS அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு இருக்குது. ஏன்னா HEFS மூலியமா தான் என்னால் வந்து டேட்டா ஷேரிங்கை வந்து காமிக்க முடியும் அப்படின்னா. ஸோ அதனால வந்து இந்த LSக்குள்ள HEFS இருக்குது. இப்போ இந்த HEFS வந்து நான் கிரியேட் பண்றேன். CD HGFS / நெக்ஸ்ட் என்ட்ரி கீ பிரஸ் பண்றேன். நெக்ஸ்ட் அந்த HEFS குள்ள தான் நம்ம கிரியேட் பண்ண அந்த ஷேரிங்ஸ் ஃபோல்டர் எல்லாமே அங்கதான் வந்து நமக்கு ஸ்டோர் ஆயிடும். ஸோ அதை வந்து இப்போ நான் லிஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்காக LSங்கிற ஒரு கமெண்ட் கொடுத்து நான் லிஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லிஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிரீன் கலர்ல வந்து நமக்கு ஒரு 4 ஐட்டம்ஸ் காமிச்சிருக்காது. இதுதான் வந்து என்னன்னா ஷேரிங் வேல்யூ. ஃபர்ஸ்ட் வந்து கிளவுட் லேப்னு சொல்லி காமிக்குது. செகண்ட் வந்து நியூ ஃபோல்டர்னு சொல்லி ஒன்று காமிக்குது. ஸோ தேர்ட் வந்து ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒன்று காமிக்குது. ஃபோர்த் வந்து ஷேரிங்னு சொல்லி ஒன்று காமிக்குது. ஸோ இதை நான் காமிச்சிருக்கேன். எப்படின்னா இப்போ என்னோட ஃபைலுக்குள்ள வந்து நான் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளவுட் லேப்னு நான் போட்டுருக்கேன். இது காமிக்குது.
அப்புறம் வந்து நியூ ஃபோல்டர்னு ஒன்று போட்டுருக்கேன், எது காமிச்சிது. அப்புறம் ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒன்று போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி ஷேரிங் பண்ணிடுவேன். ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு நான் ஷேரிங் பண்ணிடுவேன். ஸோ ஷேரிங் பண்ணதுனால எனக்கு ஷேர்னு சொல்லி காமிக்குது. இந்த ப்ராஜெக்ட் ஷேர்னு சொல்லி எனக்கு அதுவும் காமிக்குது. ஸோ நான் வந்து அந்த ஹெச்இஎஃப்எஸ் மூலியமா நான் லிஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த 4 ஃபோல்டர் வந்து நான் ஷேர் பண்ணது வந்து எனக்கு காமிச்சிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் அந்த நான் கிரியேட் பண்ண அந்த அந்த கிளவுட் லேப்ங்கிற ஃபோல்டருக்குள்ள ஏதாவது கண்டென்ட் இருக்கா நம்ம பார்த்து போறோம். ஓகேங்களா? அப்போ அதை எப்படி பார்க்கலாம்னா அதுக்கும் கமெண்ட் உண்டு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், அந்த கிளவுட் லேப்ங்கிற கண்டென்ட்ல ஏதாவது ஒரு ஃபைல் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த சைலெக்ஸ்ல ஃபைல் இருக்கு, இந்த ஃபைலை வந்து நான் காப்பி பண்ணிட்டேன், நான் கிளவுட் லேப்ங்கிற ஃபைல வந்து நான் பேஸ்ட் பண்றேன். கண்ட்ரோல் கொடுத்து நான் பேஸ்ட் பண்றேன். நெக்ஸ்ட் இதுல வந்து ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் கிரியேட் பண்றேன், ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து கிரியேட் பண்றேன் நியூவா. ஒரு நியூவா வந்து ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்றேன். ஸோ அதெல்லாம் நாங்கள் இருக்கணும், அதே நேம் எனக்கு அப்படியே இருக்கலாம். சரி, இப்போ நான் வந்து அந்த கிளவுட் லேப்ங்கிற ஃபோல்டர்ல 2 ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த ஃபைலை என்னோட VMwareல வந்து நான் டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா எல்எஸ் என்னோட ஃபோல்டர் நேம் வந்து கிளவுட் லேப்னு இருக்குது. ஸோ கிளவுட் லேப் வந்து எல்லாமே வந்து எனக்கு கேபிட்டல் லெட்டர்ல இருக்குது. ஸோ அதனால வந்து கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணி ஸோ கிளவுட் லேப் அப்படிங்கிறத வந்து நான் என்ட்ரி பண்றேன். அண்ட் ஸ்பேஸ் சார் sketch ARE. ஸோ அது ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துக்கலாம். ஸோ எப்போ என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிளவுட் லேப்ங்கிற ஃபைலுக்குள்ள நம்ம வந்து 2 டாக்குமெண்ட் போட்டோம், 2 ஃபைல் போட்டிருந்தோம். ஒன்று வந்து நியூ டெஸ்ட் டாக்குமெண்ட் டெக்ஸ்ட் ஒரு ஃபைல் போட்டிருந்தோம், அது டிஸ்பிளே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் சைனிக்ஸோட சாஃப்ட்வேரோட EXE ஃபைல் போட்டிருந்தேன், அதுவும் காமிச்சிருச்சு. ஸோ அப்போ நம்ம ஷேரிங்ல எந்த ஃபைல் போட்டாலும் நமக்கு அது டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடும். இப்போ வந்து இதை வந்து நான் ஜஸ்ட் ஷேரபிள் தான் போட்டுருக்கேன். இதை வந்து நான் ரீட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணல. அப்போ நம்ம ரீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும்னா நம்ம செட்டிங்ஸ்ல போயிட்டு அங்க எனபிள் ஷேரபிள் ஆப்ஷன் கீழே ரீட் ஒன்லி இருந்தது. ஸோ நம்ம அதையும் நம்ம கிளிக் பண்றோம் அப்படின்னா நம்ம ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஃபைலை வந்து 1-to-1 விர்ச்சுவல் மிஷின் மூலமா வந்து நம்ம ஷேரிங் பண்ணி காமிச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நான் ஜஸ்ட் இந்த கமெண்ட் வந்து இப்போ நான் ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா VMware HEFS client. ஸோ இந்த கமெண்ட் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து VMware HEFS client. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட HEFS clientக்குள்ள நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஆட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கறதுக்காக. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா CD மேனேஜ்மெண்ட். ஸோ அதுவும் நான் கால் பண்ணி என்னோட சேட் பாக்ஸ்ல ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லிஸ்ட்ங்கிற ஃபைல், அந்த மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள என்ன லிஸ்ட் ஆகிடுச்சு அதையும் பார்க்கணும். ஸோ அதுக்கு LS அப்படிங்கிற கமெண்ட் கொடுக்குறேன். அண்ட் தென் அந்த LS-குள்ள HEFS-க்குள்ள ஒரு ஃபைல் கிடக்குது. ஸோ அந்த ஃபைலை வந்து நான் கிரியேட் பண்றேன். ஸோ அதுக்கான கமெண்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அந்த HEFS ஃபைலை வந்து நான் லிஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ திரும்ப LS கமெண்ட் கொடுக்குறேன். LS-ல கமெண்ட் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் லிஸ்ட் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ அதில் உள்ள ஒரு ஃபைலில் உள்ள டேட்டாவை மட்டும் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா LS என்னோட ஃபைல் நேம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா கிளவுட் லேப்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணப்போ
எல்எஸ் நான் வந்து நான் ஃபைல் நேமும் கொடுக்குறேன். ஸோ நீங்க என்ன ஃபைல் கிரியேட் பண்றீங்களோ அந்த ஃபைல் நேம் நான் கொடுத்துக்கலாம். ஸ்பேஸ் சார் SHARB. ஸோ இதை நம்ம கொடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்த கிரியேட் பண்ண ஃபோல்டருக்குள்ள என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குங்கிறத நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 5 கமெண்ட்ஸ், இந்த 6 கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு விஎம்ல இருந்து இன்னொரு விஎம்க்கு வரக்கூடிய அந்த டேட்டாஸை வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க அதை ரீட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ செட்டிங்ஸ்ல போயிட்டு நம்ம அந்த ரீட் ஒன்றிங்க வந்து நான் சூஸ் பண்ணல. ஸோ அதை நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரீட் ஆகிடும் இந்த ஃபைல். ஸோ இதுதான் அந்த கமெண்ட்ஸ். ஸோ அந்த கமெண்ட்ஸ் வந்து நீங்க சேட் பாக்ஸ்ல எடுத்து நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இந்த விஎம் பிளேயர் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து லினக்ஸ் ஓஎஸ்க்கு மட்டும் கிடையாது. நீங்க விஎம் பிளேயர்ல என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணாலும் இதுதான் கமெண்ட். இந்த கமெண்ட் நீங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த டெர்மினல்ல போயிட்டு நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கும்போது நீங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதோட அந்த 6th எக்ஸைஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 ஃபைலை 2 விஎம் பிளேயர் மூலமா ஷேர் பண்ணி காமிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இப்போ நம்ம ஷேர் பண்ணி காமிச்சாச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் போகிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேற்றுக்கு ஒர்க் பண்ணுறதுல வந்து நமக்கு அவுட்புட் வரல சரியா. ஸோ அந்த அவுட்புட்டை வந்து இப்போ நான் திரும்ப ஒரு தடவை நான் காமிச்சிருக்கேன். ஸோ அதை நமக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். ஏன்னா அதை வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அது கொஞ்சம் பெரிய லெவலாக இருக்குது சரியா எனக்கு புரியலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ திரும்ப அந்த ஒர்க்கை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் வந்து நான் இன்னைக்கு நெக்ஸ்ட் சிலபஸ்க்குள்ள அதாவது நெக்ஸ்ட் எக்ஸஸ்க்குள்ள போகல. ஸோ அதை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அதை நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம நேற்றுக்கு பார்த்தா இந்த தேர்ட் எக்ஸசைஸ் வந்து நம்ம திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம். பார்த்தோம்னா வந்து கிளவுட் ஆப் இன்ஜின் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிருந்தோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணி அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு அதோட செல் விண்டோ, அதாவது அந்த கூகுள் எஸ்டிகேயோட செல் விண்டோ ஓப்பன் பண்ணிருக்கேன். ஸோ அதில் போய் நம்ம சில கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா நான் லாகின் பண்ணோம். நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் நம்ம லாகின் பண்ணியிருந்தோம். நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்து நம்ம அந்த கிளவுட் எஸ்டிகே நம்ம லாகின் பண்ணியிருந்தோம். ஸோ லாகின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட ஃபைல் நேம் வந்து கிரியேட் பண்ண கிடைச்சது. அந்த ஃபைல் நேம் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ திரும்ப நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கூகுள் கிளவுட் எஸ்டிகே செல்ஃப் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் ஜி கிளவுட் இனிட் அப்படிங்கிற கமெண்ட் கொடுக்குறேன். ஜி கிளவுட் இனிட். ஸோ தேட் எக்ஸைஸ்ல உள்ள கமெண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஜி கிளவுட் இனிட். இந்த கமெண்ட் கொடுக்குறேன். கொடுத்து என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஆன்ல இருந்துச்சுன்னா ஆன்ல இருக்கிற மாதிரி காமிக்கும். ஆன்ல இல்லைன்னா லாகின் பண்ண கேட்கும். இப்போ நான் வந்து iconicsjazz@gmail.com சொல்லி ஒரு மெயில வந்து நான் ஆன் பண்ணிருக்கேன், லாகின் பண்ணிருக்கிறதுனால எனக்கு வந்து எனக்கு காமிச்சிச்சு. அதுல Harris2 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணேன். ஸோ அதனால வந்து அந்த ஃபைல் நேம் எனக்கு காமிச்சிச்சு. ஸோ ப்ராஜெக்ட் நேம் எனக்கு காமிச்சிச்சு. இப்போ என்ன பண்ண அப்படின்னா ப்ளீஸ் எந்த நியூமரிக் சாய்ஸ் இதுல வந்து எனக்கு ஒரு 3 கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ரீஇன்ஸ்டேட் திஸ் கான்ஃபிகரேஷன் அண்ட் கிரியேட் a நியூ கான்ஃபிகரேஷன் to add a new initialization கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா செகண்ட் ஒன் கொடுக்க போறேன். கிரியேட் a நியூ கான்ஃபிகரேஷன் வந்து நான் கொடுக்க போறேன். ஸோ இப்போ செகண்ட் ஒன் கொடுத்துட்டு இப்போ கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து ஸோ எனக்கு வந்து நேம் கேட்குறது, நேம் என்ட்ரி பண்றேன். இப்போ நேம் வந்து jaxi2 கொடுக்குறேன். jaxi CE2 கொடுக்குறேன். ஸோ கொடுத்து என்டர் பண்றேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுலேயே வந்து ஒரு 3 ஆப்ஷன் கேட்குறது. என்னன்னா இது வந்து உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்ல லாகின் ஆகணும். நான் வந்து 2 அக்கௌண்ட்ல லாகின் பண்ணிக்கிறதுனால 2 அக்கௌண்ட் காமிக்குது. அதனால வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ நான் கரெக்டாக யூஸ் பண்றது வந்து ஐகானிக் ஜாஸ். ஸோ நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டை வந்து நான் சூஸ் பண்றேன். ஓகே, ஸோ சூஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதை வந்து இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதை ஆல்ரெடி கிரியேட் பண்ண போகிறது நம்ம பார்த்துக்கலாம். இன்னும் புதுசாக பண்ண கூட பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து 8th ஆப்ஷன் சாரி 9th ஆப்ஷன்
ஸோ 9th ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். சூஸ் பண்ண 9th வந்து நான் என்ட்ரி சூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் என்னோட ப்ராஜெக்டோட நேம் நான் திரும்ப போடுறேன். ஜாக்ஸி 3. ஓகே, எனக்கு வந்து இந்த ஜாக்ஸி C3ங்கிறது வந்து எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எனக்கு கிரியேட் ஆயிடுச்சுல்ல. ஸோ அது வந்து இப்போ எனக்கு கான்ஃபிகர் ஆகிட்டு இருக்கு. அந்த ஃபைல் எனக்கு அந்த ஃபோல்டர் வந்து அந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து எனக்கு இப்போ கான்ஃபிகர் ஆகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு வந்து என்னன்னா அந்த ஃபைல் வந்து எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம நேரத்துக்கு இது பார்த்துருந்தோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயங்கள் புரியலன்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க சேட்டில். ஸோ அதெல்லாம் வந்து நான் திரும்ப இதை ரீகால் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம இந்த ஃபைலை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சோம்னா நம்ம ரெண்டாவது ப்ரௌசரில் கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம்குள்ளே போயிட்டு நம்ம பில்லிங் கான்செப்ட் மூலியமா பில்லிங் எனபிள் மூலியமா நம்ம இதை போஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் நேற்றைய வர சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி பில்லிங் எனபிள் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சில பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். ஸோ இப்போ நான் வந்து பேமெண்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து அந்த ப்ராஜெக்ட் காமிக்க முடியல. ஸோ அதில் என்ன பண்ணுறேன்னா அந்த ஹலோ கார்டு அப்ளிகேஷன் வந்து லோக்கல் சிஸ்டம்ல வந்து நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். லோக்கல் கம்ப்யூட்டர்ல ஒரு சர்வர் நானே கிரியேட் பண்ணிட்டு அந்த சர்வர் மூலியமா அந்த ஹலோ வேல்டுங்கிற அந்த வெப் ஆப் வந்து நான் இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ட்ரை பண்ணி வரல. ஸோ நான் இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்து நம்ம நிறைய கமெண்ட் கொடுக்கணும். விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிருந்தோம். ஸோ அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்குள்ள நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிருந்தோம். ஸோ கான்ஃபிகர் பண்ணி நம்ம ரன் பண்ணுறதுக்கு சில கமெண்ட்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ அதை இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். நார்மலாக கமெண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா அதுக்கு முன்னால வந்து ஒரு டிரைவர்ல ஒரு நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்றேன். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபோல்டர்ல என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். பைத்தான் ஃபைல் வந்து கிரியேட் பண்றேன். அந்த ஃபைலுக்கு வந்து நான் நேம் கொடுக்குறேன். என்னன்னா ஆப்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துருவோம். app.py அப்படி ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணி ஒரு கோடிங் எழுதிருந்தோம். ஸோ அந்த கோடிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுங்கிறத பிரிண்ட் பண்றதுக்குன்னா கமெண்ட் எழுதிருந்தோம். ஸோ அதில் வந்து ஒரு 5 லைன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபிளாஷ் இம்போர்ட் ஃபிளாஷ். ஏன்னா நம்ம நேற்றுக்கு சொல்லியிருந்தேன் என்னன்னா இப்போ நம்ம வெப் அப்ளிகேஷன் வந்து பைத்தான்ல பண்றோம் அப்படின்னா 2 விதமான ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்றோம். ஒன்று வந்து ஃபிளாஷ்க்கு, இன்னொன்று வந்து டிஜாங்கோ. இதில் வந்து இப்போ நம்ம பண்றது ஃபிளாஷ் யூஸ் பண்றோம். அப்போ நம்ம வந்து நேற்றுக்கே யூஸ் பண்ணோம்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி pip install flash அப்படிங்கிற ஒரு கமெண்ட் கொடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிடணும் அந்த பேக்கேஜை. ஸோ அதுக்கப்புறமா நம்ம கோடிங்கோட ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் ஃபிளாஷ் இம்போர்ட் ஃபிளாஷ்ங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் லைன் வந்து நான் எழுதுறேன். என்னன்னா என்னோட பேக்கேஜை வந்து அங்கே நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் லைன் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ ஆப் ஈக்குவல் டு ஃபிளாஷ் ஆஃப் மெயின். ஸோ அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கரண்ட் மாடியூல் ஆஃப் த ப்ரோக்ராம், என்னோட கரண்ட் மாடியூலை வந்து சூஸ் பண்ணது. ஸோ அதை வந்து நான் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து HTML ஆஃப் app.root ஆஃப் ப்ராக்கெட்ல வந்து சிங்கிள் கோர்ஸ் ஸ்லாஷ் மார்க் போட்டுருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட லோக்கல் காஸ்டோட URL. இல்லைன்னா வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய URL வந்து நான் என்ட்ரி பண்ணிக்கலாம். அந்த URL போய் பார்க்கறதுக்காக அந்த HTML போட்டு app.root ஆஃப் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அந்த கீவேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோங்க. ஸோ அந்த லைன் ஃபுல்லாவே வந்து என்னன்னா ஒரு URL வந்து மேக் பண்றதுக்காக நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய லைன் அது. அண்ட் நெக்ஸ்ட் லைன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்றோம். ஸோ டிஃபைன்ல ஹலோங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ அந்த டிஃபைனுக்குள்ள தான் என்னோட ஸ்டேட்மெண்ட் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஹெடர் டேக் யூஸ் பண்ணுறேன். H1 டேக்ல ஹலோ வேட் அப்படிங்கிற வந்து நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அதை ரன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணி நம்ம ரன் பண்ணணும். ஸோ இதில் வந்து மெயின் அண்ட் YAML ஃபைல், இந்த 2 ஃபைல் மூலியமாக தான் நம்ம ரன் பண்ணி காமிக்க முடியும். ஸோ YAMLங்கிற ஃபைல் வந்து என்னன்னா கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு அண்ட் பில்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட். அந்த YAMLங்கிறது வந்து என்னன்னா கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல வந்து நம்ம கான்ஃபிகர் பண்றதுக்காக யூஸ் பண்றது. அங்க வந்து நம்ம பேமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வந்து நமக்கு YAML ஃபைல் வந்து நமக்கு தேவை கிடையாது. அதை நம்ம யூஸ் பண்ணாம ஒரு மெயின் ஃபைலை வச்சு வந்து நம்ம லோக்கல் கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம ஹலோ வேல்டுங்கிறத வந்து நம்ம ரன் பண்ணி காமிச்சிக்கலாம். ஸோ இந்த கோடை வந்து நான் ரைட் பண்ண கோட், இது வந்து ஃப்ரீ டிபெண்ட் கோட் கிடையாது. இது நான் வந்து ரைட் பண்ண கோட். இந்த கோடை வேணா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுப்பேன். இப்போ நான் அந்த ஃபைலை வந்து நான் இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் எந்த கோடாலும் எழுதிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆடாக எழுதுறேன், ஸோ நீங்கள் எதனால நம்ம எழுதிக்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ஃபோல்டர்ல இருந்து நான் கமெண்ட் ப்ராம்ப்டை வந்து நான் ஓப்பன் பண்றேன். என்னோட கமெண்ட் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா py-m-bnb-benb ஸ்பேஸ் PENB, அதாவது ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா அசெம்பிள் பண்ண போறேன். ஸோ அதுக்கான கமெண்ட் வந்து பைத்தான் py ஸ்பேஸ் -m ஸ்பேஸ் BENB, ஸோ விர்ச்சுவல் என்விரான்மெண்டோட ஷார்ட் ஃபார்ம், அண்ட் நெக்ஸ்ட் ஸ்பேஸ் BENB. ஸோ அந்த மாதிரி கொடுத்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்றேன். ஸோ இது எதுக்காகன்னா ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் எனக்கு அசைன் ஆகிறதுக்காக நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து BENB வந்து எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு என்னோட ஃபோல்டர்ல. அதாவது நான் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல அந்த BENB வந்து எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து நான் கான்ஃபிகர் பண்றேன். ஸோ அதுக்காக விர்ச்சுவல் ENB ஸ்பேஸ் BENB அப்படிங்கிறத கமெண்ட் கொடுக்குறேன். விர்ச்சுவல் ENB ஸ்பேஸ் BENB அப்படிங்கிற கமெண்ட் கொடுக்குறேன். ஸோ என்டர் கீயை ப்ரெஸ் பண்றேன். இது எதுக்காகனா இது கான்ஃபிகர் பண்றதுக்காக நான் கொடுக்குறேன். ஸோ கான்ஃபிகர் அண்ட் கிரியேட் பண்றதுக்காக. ஸோ எனக்கு வந்து அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். அந்த ஸ்பேஸ்க்குள்ள தான் என்னால் வந்து ரன் பண்ணி காமிக்க முடியும். ஸோ அதுக்காக வந்து இந்த ENB ஃபைல் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ வந்து என்னோட ஒரு லைப்ரரி ஃபைல் வந்து எனக்கு அது கிரியேட் ஆகும். எப்பவுமே வந்து நம்ம பார்த்துருப்போம் ஒரு ஃபைல் ரன் ஆகும்போது லைப்ரரி ஃபைல் வந்து நமக்கு ரன் ஆகாது. ஸோ அதுக்காக வந்து நம்ம அந்த என்விரான்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து அந்த கிரியேட் பண்ண அந்த என்விரான்மெண்ட் ஃபைலை வந்து ஆக்டிவேட் பண்ணுவேன். ஸோ நமக்கு நிறைய இதில் தான் நமக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது. இப்போ அந்த ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி சால்வ் பண்ணி வச்சுருவேன். ஸோ இப்போ எனக்கு அந்த ஆக்டிவேட் அந்த VENB ஃபைல் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஸ்கிரிப்ட்ல வந்து டிஃபால்ட்டாக நிறைய ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு ஆட் ஆகிடும். ஸோ அதில் ஆக்டிவேட்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் ஃபைல் இருக்கும். ஸோ அந்த பேட்ச் ஃபைலை வந்து நான் வந்து இப்போ பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு பேட்ச் ஃபைல் எனக்கு வந்துட்டுனாலே எனக்கு வந்து இந்த ஏரியா வந்து எனக்கு ஆக்டிவேட் ஆகிட்டு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இப்போ அந்த ஃபைலை வந்து கம்பைல் பண்ணுறேன். ஸோ அதுக்கு செட் ஸ்பேஸ் ஃபிளாஷ் -_app கொடுக்கணும். ஸோ ஃபிளாஷ் _app நான் ஃபுல்லாக வந்து கேல்குலேட்டரில் கொடுக்குறேன். அண்ட் ஈக்குவல் டு என்னோட ஃபைல் நேம் .py, என்னோட ஃபைல் நேம் வந்து epp.py நான் கொடுத்து என்ட்ரி ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் கம்பைல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரன் பண்ணுறதுக்கு ஃபிளாஷ் ஸ்பேஸ் ரன். ஸோ கொடுத்து நான் என்ட்ரி ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசரில் என்னோட விண்டோ வந்து எனக்கு ரன் ஆகிடும். ஸோ கீழே வந்து எனக்கு ஒரு URL வருது. அந்த URL வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். HTTP வந்து ஒரு URL வருது. அந்த URL காப்பி பண்ணி என்னோட ப்ரௌசரில் உள்ள URL டேக்ல அதை நான் பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ ஹலோ வேர்ல்டு எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. சக்ஸஸாக நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ நான் ட்ரை பண்ணும்போது நமக்கு இது ஒர்க் ஆகலை. நம்ம ட்ரை பண்ணும்போது நமக்கு இது ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் வந்து நம்ம அதை இன்னைக்கு நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து தேட் ஆப்ஷன் ஃபோர்த் எக்ஸைஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் என்விரான்மெண்டோட கூகுள் ஆப் இன்ஜினோட ஹோஸ்டிங் கான்செப்ட்.
The fourth exercise வந்து என்னன்னா use GIE launcher to launch the application. ஸோ இதுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் பேமெண்ட் பண்ணி நம்ம வந்து போஸ்டிங் பண்ணுறது பேமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் தான் நம்ம எடுத்துருந்தோம். ஸோ cloud.google.com இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து கூகுள் ஆப் இன்ஜினோட வெப்சைட்டு. ஸோ இதில் போய் தான் வந்து நம்ம ஃபைலை வந்து போஸ்டிங் பண்ணி நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணி காமிக்க முடியும் எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும். ஸோ அதான் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்படி இல்லை இதை வந்து நம்ம போஸ்டிங் பண்ணி காமிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நிறைய ஃப்ரீவேர்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து 00 வெப் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீவேர் இருக்குது, அதை கூட நம்ம போஸ்டிங் பண்ணி காமிச்சிக்கலாம். இப்போ அந்த கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல கன்சோல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே அதில் வந்து காமிக்கும். ஸோ அதில் வந்து இப்போ நான் கிரியேட் பண்ண வந்து ப்ராஜெக்ட் 3 Galaxy 3. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ அதில் தான் வந்து என்னோட ப்ராஜெக்ட் வந்து ஆட் ஆகிருக்குது, அந்த ஹலோ வேல்யூ ஃபைல் ஆட் ஆகிருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நான் பப்ளிஷ் பண்ணி காமிக்கிறதுக்கு API அண்ட் சர்வீஸ்ங்கிற மெனுவை கிளிக் பண்ணி அதோட டேஷ்போர்டில் போகிறேன். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணுறேன். ஸோ வந்து அட்மின் API வந்து நான் ஆக்டிவேட் பண்ணுறேன். அதில் ஆப் இன்ஜின் அட்மின் API அப்படிங்கிறத வந்து நான் சூஸ் பண்ணி அதை எனேபிள் பண்ணுறேன், ஆக்டிவேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறமா தான் வந்து நம்மளோட ஆப்ஷன் போஸ்டிங் மட்டும் நம்ம மெயின் ஆப்ஷனே வருது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து 4th எக்ஸஸோட ஒர்க்கு. ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு வெப்சைட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணி காமிக்கணும். அது வந்து கூகுள் ஆப் இன்ஜினில் வந்து அந்த பேமெண்ட் மோட் இருக்கிறதுனால நான் வந்து நேற்றுக்கு காமிக்கிறேன். ஸோ லைட்டாக வந்து அதோட ஒர்க்கிங்கை மட்டும் நான் நேற்றுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதோட நம்மளோட செட்டப் முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம போகும்போது தான் வந்து அந்த நேவி கன்சோல்குள்ள வரும், அதாவது செல் விண்டோக்குள்ள வரும். செல் விண்டோவில் போயிட்டு அதுக்கு சில கமெண்ட்ஸ் கொடுத்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட செல் விண்டோ வந்து நான் அக்ரிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளோட செல் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம சில கமெண்ட்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த கிளவுடோட HTTP அக்கௌண்ட்ல நம்ம போஸ்ட் பண்றத உள்ள போயிடலாம். என்னோட டெர்மினல் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. அதில் என்னோட ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதை போய் நான் என்னோட ஃபைலை அப்லோட் பண்ணுறேன். அதாவது நான் கிரியேட் பண்ண அந்த APP.py அண்ட் நெக்ஸ்ட் அந்த மெயின் அந்த YAML ஃபைல் அதை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஃபைலை வந்து நான் சூஸ் பண்ணுறதுக்காக எல்லா மை கம்ப்யூட்டருக்குள்ள போகிறேன். அதில் நான் கிரியேட் பண்ணேன். அதாவது நம்ம இதுக்கு முன்னால் லோக்கல் மிஷினில் பார்த்து அந்த ஃபைலை வந்து இங்கே நான் உள்ள அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த APP.py அண்ட் APP.YAML அப்படிங்கிற ரெண்டு ஃபைலையும் வந்து ஆட் பண்ணுறேன். எப்படி நம்ம லோக்கல் மிஷினுக்கு அந்த மெயின் ஃபைல் மூலியமா நம்ம வந்து கான்ஃபிகர் பண்றோமோ அது மாதிரி நம்ம ஆன்லைன்ல இந்த மாதிரி கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல போய் நம்ம ரன் பண்றதுக்கு YAML ஃபைல் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அது எனக்கு இப்போ அப்லோட் ஆகிட்டு இருக்கு. அப்லோட் ஆகி முடிஞ்சது எனக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் லிஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்னோட ஃபைல் எல்லாமே எனக்கு ஆட் ஆயிடுச்சு, என்னோட சர்வர்ல ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம டேரக்டா வந்து நம்ம ரன் பண்ணணும். ஸோ gcloud deploy. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். ஏன்னா என்னோட ஃபைலை வந்து நான் டெப்ளாய் பண்ணேன். எப்பவுமே நம்ம டெப்ளாய் பண்ணாதான் நம்ம ஃபைல் வந்து நமக்கு ஆக்சஸ் ஆகும். இதில் நான் ஏதாவது ஒரு சர்வரை சூஸ் பண்ணிக்கிறேன். எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லா சர்வரும் வந்து ஆன்ல தான் இருக்குது. ஸோ கூகுள் கிளவுட்ங்கிறது வந்து அவ்வளோ ஒரு வேல்டு ஃபுல்லாக வந்து அது ஆன்ல தான் எப்போதுமே இருக்கும். அதனால நீங்கள் எந்த சர்வர் நீங்கள் அதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எஸ் கொடுக்குறேன். ஸோ வந்து நம்ம வெரிஃபை பண்ணது இந்த ஃபைல் தானா வேலை வெரிஃபை பண்ணது. ஸோ எனக்கு வந்து இதில் எழுதிக்கும். இப்போ இங்கே தான் வந்து நான் பில்லிங் யூஸ் பண்ணணும். பில்லிங் மீன்ஸ் அந்த பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன். அந்த பில்லிங் வந்து நான் பண்ணியிருந்தோம்னா எனக்கு ஒரு API கொடுப்பாங்க. அந்த API கொடுத்து நான் என்ன பண்ணேன்னா ரன் பண்ணி காமிச்சிக்கலாம். எப்படி வந்து நம்ம லோக்கல் மிஷின்ல அந்த ஹலோ பில்லிங் நம்ம பிரிண்ட் பண்ணி காமிச்சோமோ அதை வந்து நம்ம டைரக்டா வந்து வெப்சைட்ல, அதாவது ஒரு காமனான வெப் ப்ரௌசர்ல அந்த URL வந்து நம்ம காப்பி பண்ணி கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த URL அதுவே கிரியேட் ஆகி நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ரௌசர்ல நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதுதான் வந்து கூகுள் ஆப் இன்ஜின் லான்ச்சரோட ஒரு கான்செப்ட், வெப் அப்ளிகேஷனோட லான்ச்சரோட கான்செப்ட் தான் 4th எக்ஸசைஸ். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் சைடில் நம்ம இதே கான்செப்டோட பெட்டராக தான் இருக்கும் நமக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிக்கோம்னா ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட், ஃபோர்த் அண்ட் சிக்ஸ்த் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ நமக்கு ரிமைனிங் உள்ளது வந்து 5th, 7th, 8th நமக்கு ரிமைனிங் இருக்குது. ஸோ இந்த 5th, 7th, 8th எல்லாமே வந்து ஒரு லைட் இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கு ஒர்க் பார்த்துக்கலாம். ஸோ 5th வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா simulate a cloud scenario using Cloud SIEM and run a scheduling algorithm that is not present in Cloud SIEM. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரி, இதில் வந்து நம்ம 5th வந்து பார்க்குறது வந்து சிமுலேட் ஏ கிளவுட் சினாரியோ யூஸிங் கிளவுட் சிம். ஸோ கிளவுட் சிமுலேஷன் சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அந்த சாஃப்ட்வேர் மூலியமா ஒரு ஸ்கெட்யூலிங் அல்காரிதமோட ஒரு ப்ரோக்ராமை வந்து நம்ம ஒர்க் பண்ணி காமிக்கணும். ஸோ அதான் வந்து 5th எக்ஸசைஸ். அண்ட் இது பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து JDK 1.8 இன்ஸ்டால் ஆகிடணும். ஜாவாவோட டூல் JDK 1.8 நமக்கு இன்ஸ்டால் ஆகிடணும். அந்த JDK 1.8க்கு அப்புறமா எக்லிப்ஸ்ங்கிற ஒரு IDE டூல் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கும். இது வந்து பைத்தான்ல பண்ண முடியாது. இது வந்து ஃபுல் ஜாவால மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் JDK 1.8 அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட எக்லிப்ஸோட எனி ஒன் வெர்ஷன், எக்லிப்ஸோட ஜூபிட்டர் இல்லைனா மார்ஸ் இல்லைனா வந்து சம்திங் ஏதோ ஒன்று இருக்கலாம். ஸோ அதில் அந்த எக்லிப்ஸோட டூலில் போயிட்டு நம்ம கிளவுட் சிம்ங்கிற அந்த சப்போர்ட்டிங் டூலை வந்து நம்ம ஆட் பண்ணி ஒரு சிமுலேட்டிங் அல்காரிதம் கோடிங்கை வந்து நம்ம ஆட் பண்ணி அதுக்கான ஒர்க்கிங் டைம் வந்து நம்ம ரன் பண்ணி காமிக்கணும்.
ஸோ அந்த ஒர்க் வந்து இதில் இருக்குது 5th எக்ஸசைஸில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 7th வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஸ்டாக். ஓப்பன் ஸ்டாக்ங்கிறது ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஓஎஸ் தான். நம்ம யூஸ் பண்ணுற லினக்ஸ் மாதிரி அது ஒன் ஆஃப் த ஓஎஸ். அப்படின்னா வந்து செண்டு ஓஎஸ். இந்த 2 ஓஎஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட விர்ச்சுவல் மிஷினில் இருக்கக்கூடிய சில ப்ரொசீஜர், அதாவது என்ன ப்ரொசீஜர்னா இப்போ எனக்கு மெமரி அலோகேட் ஆகிறது எப்படி, ஒரு கிளவுட் எடுத்தோம்னா ஒரு கிளவுட்ல வந்து ஒரு பப்ளிக்கா இருக்கும்போது என்ன மெமரி வேணும், ஸோ பிரைவேட்டா இருக்கும்போது என்ன மெமரி வேணும், ஸோ அந்த மாதிரி டாஸ்க்கை வந்து நம்ம ஸ்கெடியூல் பண்றது, இந்த மாதிரியான ஒர்க்லாம் வந்து நம்ம ஓப்பன் ஸ்டாக்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் எக்ஸசைஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளஸ்டரிங் கான்செப்ட். ஸோ கிளஸ்டரிங் கான்செப்ட்ல வந்து வேட்கவுன்னு ஒரு ப்ரோக்ராம், அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹடூப் ட்ரிவன் மூலியமா HDFS மூலியமா நான் வந்து ஒர்க் பண்ணி காமிக்கணும். HDFS ஹடூப் ட்ரிவன் ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு ஒர்க் பண்ணி காமிக்கணும். இது எல்லாமே வந்து பெரிய லெவல் ஒர்க்கிங். இதுதான் வந்து ரியல் கிளவுட். நம்ம இதுக்கு முன்னால பார்த்தது எல்லாமே வந்து பேசிக்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். அந்த பார்த்த 5 எக்ஸசைஸ் வந்து பேசிக் எக்ஸசைஸ். இதுல வந்து இந்த 5, 7, 8 இதுதான் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ரொம்ப பெரிய விஷயங்கள். இது பண்றதுக்கு வந்து 1 hour காரணமா எனக்கு கரெக்டா இருக்குது. நான் வந்து அவ்வளோ நேரம் எடுக்கும் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு. ஏன்னா SDK இன்ஸ்டால் பண்ணணும், JDK இன்ஸ்டால் பண்ணணும், ஸோ அப்புறம் வந்து SDK டூலை அசைன் பண்ணணும், எக்லிப்ஸ் டூலை அசைன் பண்ணணும், ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் கிளவுட் ஸ்ட்ரீமிங்கிற டூலை வந்து நான் உள்ள கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணி அதை கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கணும். இதில் ஸ்கெடியூலிங் அல்காரிதம் போது நம்ம சில அல்காரிதமோட ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதில் வந்து நேற்றுக்கு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க கேமெண்ட்ஸ் கிளஸ்டரிங் யூஸ் பண்ணி பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இது கிளவுட் ஸ்ட்ரீமில் நம்ம அதை அப்படி வந்து நம்ம காமிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஸ்டாக்கும் வந்து ஒரு தனி லேயர், அது வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் வந்து கிரியேட் பண்ணி அதில் தனியாக வந்து ஒரு ஓஎஸ் ஆட் பண்ணி காமிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஹடூப் ட்ரிவன், அதுக்கு வந்து ஹடூப்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை ஜாவாவோடையோ இல்லை பைத்தானோடையோ நான் வந்து ஒரு வேட் கவுண்டங்க நம்ம ரன் பண்ணி காமிக்கணும். ஸோ இந்த 3மே வந்து பெரிய ஒர்க்கு. ஸோ இந்த 2 daysல இந்த 3மே என்ன காமிக்க முடியுமான்னு எனக்கு டவுட்ஸ் தான். ஸோ அட்லீஸ்ட் நான் ஏதாவது ஒரு 2வது நான் இதில் காமிக்க பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஸோ நாளைக்கு கழிச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 1 hour தாண்டியும் கிளாஸ் போக சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கும் கொஞ்சம் ப்ரிப்பராக இருக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த நாளைக்கு தேவைப்படுற அந்த கிளவுட் சிம் ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் வேணும், அதை எப்படி போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், டவுன்லோட் பண்ணணும், லைட்டாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை வந்து JDK சாஃப்ட்வேர். ஸோ என்னோட கூகுளில் போயிட்டு JDK 1.8 நான் வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணுறேன். என்னோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணலை, ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் ஆரக்கிள் வெப்சைட்ல போயிட்டு என்னோட JDK கிட்ட வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அக்ரிமெண்ட் ஆப்ஷன் கேட்கலாம், அக்ரிமெண்ட் ஆப்ஷன் தெரியல.
ஸோ வேட்கவுண்ட் ப்ராஜெக்ட் வந்து 2 days ஆகும் அதை கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு. ஸோ அது 1 day ஃபுல்லாகவே பார்க்க முடியாது. அதனால தான் ஒரு அதனால கவுன்சிலிங் கான்செப்ட் பிளான் பண்ணுங்க. ஸோ வேட்கவுண்ட் கான்செப்டோட கான்செப்ட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அதுக்கு 2 days ஆகும். இதில் ஆட்கள் வந்து நம்ம சைன் பண்ணிக்கலாம். ஸோ பழைய கான்செப்ட்ல வந்து சைன் பண்ண அவசியம் கிடையாது. டேரக்டாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி கொடுத்தாலே நிறைய ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நாங்கள் ஃபீல்ட்லாம் கொடுத்தோம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் சிம். அண்ட் கிளவுட் சிம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தேவையான ஸ்ட்ரக்சர் சிஸ்டம் ஒர்க் தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் கிளவுட் சிம் வந்து சிஸ்டம் ஒர்க் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து ஜிட்டாப்ல மட்டும் தான் கிடைக்கும் அது. ஸோ அதனால ஜிட்டாப்ல வந்து நீங்கள் லாகின் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஜிட்டாப்ல லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளவுட் சிம்மோட எல்லா விஷயம் இதில் காமிக்கும். ஸோ அதில் வந்து நமக்கு தேவையான விஷயம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 3 MB தான் அது வந்து சாஃப்ட்வேர். அது நம்ம எடுத்தாச்சு. அந்த சாஃப்ட்வேர் மீன்ஸ் அது வந்து ஒரு STK ஃபைல். அது சாஃப்ட்வேர் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து எக்லிப்ஸ். ஸோ எக்லிப்ஸ்ல வந்து ரீசெண்டாக உள்ளது வந்து மார்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எலியா இருக்குது. ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எக்லிப்ஸ்ல. eclipse.org. ஸோ இதில் போயிட்டு நமக்கு எக்லிப்ஸ் சாஃப்ட்வேர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 சாஃப்ட்வேர் வச்சு நம்ம கிளவுட் சிம் ஒர்க் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட பேக்ரவுண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு ஹடூப் சாஃப்ட் தேவைப்படுது. ஸோ நம்ம ஹடூப் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஹடூப் வந்து பைத்தான் யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். நான் இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து பைத்தான் தான். ஸோ அதனால் வந்து நம்ம ஜாவாக்குள்ளே போகாத விட பைத்தானில் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நான் வந்து ஹடூப்பையும் வந்து நம்ம டெவலப் பண்ணி வச்சுக்கலாம். ஹடூப் வந்து apache.org ஒரு சர்வர்ல நமக்கு இருக்கும், ஒரு வெப்சைட்ல நமக்கு இருக்கும். ஸோ ஹடூப்போட மெயின் சர்வர் வந்து யாருன்னா அப்பாச்சி தான். அதில் போய் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு என்ன வெர்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சோர்ஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சோர்ஸ்ல ஸோ ஹடூப் வந்து எனக்கு இப்போ நம்ம மேக்ஸ். ஸோ அது வந்து ஒரு 43 MB கிட்ட எனக்கு வருது. ஸோ அதை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அடுத்து எக்ஸைஸ் பண்ணுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ். ஸோ அதெல்லாமே வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வைக்கல. ஸோ நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்களோட இண்டிவிஜுவல் லேப்டாப்பில் நம்ம இப்போ எடுத்த சாஃப்ட்வேரில் வந்து நீங்களும் உங்களோட லேப்டாப்பை எடுத்து வச்சுக்கலாம். நாளைக்கு நம்மளோட செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் நீங்கள் புக் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஓகே, கண்டிப்பா சுபாஷினி, ஸ்டெப்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஓரளா இன்ஃபார்ம் வேணா பண்றேன். சரி, எனக்கு வந்து என்னன்னா ஓரளா சொல்றத ப்ராக்டிக்கலா பண்ணி காமிக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதான் எனக்கும் சாட்டிஸ்ஃபைட், பார்க்குறவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு தேவையான எல்லா சாஃப்ட்வேரும் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சுங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான ஒர்க்ஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஹடூப் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் பைத்தான் யூஸ் பண்ண போறேன்னு சொன்னேன். ஸோ அதனால வந்து பைத்தான் வந்து நான் அனகோண்டா பைத்தான்ல ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். அனகோண்டா பைத்தான்ல அது வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ அனகோண்டா பைத்தான்ல வந்து நான் வந்து ஸ்பைடர்னு என்னோட பேக்ரவுண்ட் ப்ராஜெக்டை வந்து நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஸ்பைடர்ல ஒரு எடிட்டர் உண்டு. ஸோ ஸ்பைடர், ஐபைத்தான், இந்த மாதிரி நிறைய எடிட்டர் உண்டு. ஸோ அது ஸ்பைடர்ல என்னோட அனகோண்டா ஒர்க் மூலியமா அந்த பைத்தன் வித் பேக்போன் பிளஸ் ஹடூப் இந்த மொழியை வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் அனகோண்டாவோட நேவிகேட்டர் டூல் விண்டோ. ஸோ இதில் நான் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்பைடர். ஸோ இந்த ஸ்பைடர் யூஸ் பண்ணி நம்ம பைத்தானோட ப்ரோக்ராம் வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த அனகோண்டா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களோட இண்டிவிஜுவல் லேப்டாப்பில் கண்டிப்பாக, அதாவது இந்த மாதிரி இப்போ நம்ம பண்ணக்கூடிய அந்த 5th எக்ஸசைஸ் அண்ட் 7th 8th இந்த 3 எக்ஸசைஸ் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட இண்டிவிஜுவல் லேப்டாப்பில் இண்டிவிஜுவல் பிசியில் 4GB ரேம் வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகும். இருந்தால் மட்டுமே தான் இதை ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டிங் இருக்கும். 2GB ரேம்ல தயவு செய்து பண்ண வேண்டாம், உங்களோட சிஸ்டம் வந்து ரொம்ப டவுன் ஆயிடும். சரிங்களா? ஸோ இந்த டூல்ஸ் எல்லாமே நான் இப்போ எடுத்து வச்சுக்கேன். இது எதுக்காக நான் இப்போ எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம இனிமேல் பண்ணக்கூடிய அடுத்த எக்ஸசைஸ்க்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம நாளைக்கும் அதுக்கு அடுத்த நாளும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்ததுல உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்க மைக்கை ஆன் பண்ணி உங்களோட கொரிஸ் வந்து என்கிட்ட கேட்கலாம். ஸோ அதுக்கான ஆன்சர் நான் பண்ணுறேன். சார், அனகோண்டா சாஃப்ட்வேர் எப்படி சார் இன்ஸ்டால் பண்ணேன்? ஸோ அனகோண்டா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றது வந்து இது வந்து ஃப்ரீவர் கிடையாது, இது வந்து பேமெண்ட்ல. ஸோ ஃப்ரீவர் இருக்குது, ஃப்ரீவர் வந்து உங்களுக்கு வந்து ட்ரையல்ல தான் இருக்குது. ஸோ இது நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் வாங்கணும். anaconda.com தான் வெப்சைட், அதில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரையல் பண்ணி பார்த்து உங்களோட இண்டிவிஜுவல் லேப்டாப் 4GB தான் கண்டிப்பாக வேணும். ஸோ இருந்தால் தான் அனகோண்டா வந்து அவுட் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் விண்டோஸில் வந்து 64 OS இருக்கும். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் 2 days, அடுத்த 2 daysல வந்து நம்ம அடுத்த எக்ஸசைஸ் நம்ம பார்த்துக்கலாம்.